ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஆவின் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு ₹1,00,000 வந்து இருக்கும். ஸோ அதை போக போக உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து ஹை லெவலில் தான் வந்து இருக்கும். ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 19th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆவின் டிபார்ட்மெண்ட்லேருந்து பாருங்கள் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெடில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டாச்சாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ₹500 வந்து ஃபீஸு. அதே நீங்கள் மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாருமே வந்து ₹1000 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ்க்கான ரிசிப்ட்டுமே வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சு தான் வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ். இந்த அட்ரஸ் மேனேஜிங் டைரக்டர்னு கொடுத்து இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ரேஷர் போஸ்ட் வழியாகவும் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கேயுமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இணைச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டகரி, மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் கேட்டகரி, லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட்லேயே வந்து பாருங்கள் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் கேட்டகரி, அப்ளிகேஷன் டெவலப்பர்னு ஒரு 6 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து ₹1,00,000 ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு. அதே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டுக்குலாம் ₹1,50,000 வந்து இருக்கும். கன்சல்டன்ட் கேட்டகரிக்குலாம் 2லேருந்து ₹2,50,000 கொடுத்துருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட்டுக்குலாம் ₹1,20,000. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், ப்ராஜெக்ட் மேனேஜருக்குலாம் 1,50,000லேருந்து 2,00,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டுமே இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள். 19th ஆகஸ்ட் ஈவினிங் 5:30க்குள்ளார நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் நீங்கள் ட்ரிபிள்இயோ இல்லைனா மெக்கானிக்கலோ இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் எம்இ எம்டெக்கில் வந்து சேம் டொமைனில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம், முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கிராஜுவேட் டிகிரி, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் பண்ணிவிட்டு எம்பிஏ வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட்டுக்குலாம் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு ஃபுல் டைமில் வந்து பாருங்கள் எம்பிஏல வந்து லாஜிஸ்டிக்ஸ் இல்லைனா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் கன்சல்டன்ட்டில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்இஎம் டெக்கில் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏல வந்து ஃபினான்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெவலப்பருக்குலாம் வந்து பாருங்கள் பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அப்படி இல்லைனா எம்இஎம் டெக்கில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லா கேட்டகரிக்குமே வந்து சேம் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து தருவாங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருந்தால் 25% ஆஃப் மார்க் வந்து அதில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதுன்னா 50% ஆஃப் மார்க் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 15% ஆஃப் மார்க் வந்து இருக்கும். என்ட்ரிக்கு வந்து பாருங்கள் ஒரு 10% வந்து இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 100% ஆஃப் மார்க் வந்து இருக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதை வச்சு இதில் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பற்றில ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே டெலிஃபோன் நம்பர் வந்து இருக்குது. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.